பாலின்னு சொன்னாலே இந்த ஃபேமஸான ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் தான். இது வந்து கேட்வே ஆஃப் ஹெவன் லிம்புயாங். பயங்கர சூப்பரான பிளேஸ்னே சொல்லுவேன் நான் இதை. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ எடுக்க வருவாங்க இதுக்காகவே. தீர்த்தகங்கா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் பேஸ்டு. இதுவுமே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடம் தான். இன்றைக்கி வந்து பாலியோட டே 4. இப்போ வந்து நம்ம கிராண்ட் சுரி குட்டான்ற வேற ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணியிருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து மார்னிங் இங்கே ஒரு 7 o'clock ஆகுது. இன்றைக்கி வந்து லிம்புயாங் டெம்பிள் அப்புறம் தீர்த்தகங்கா டெம்பிள் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறோம். இப்போ வந்து டிரைவர் வந்துட்டுருக்காரு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே அங்கே போவோம். ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில். நல்லா இருக்குல்ல இந்த இடம். சாப்பிட்டுட்டு நான் வந்து இந்த ஹோட்டல் டோர் வந்து அப்படியே இல்லை காமிக்கிறேன். அப்படியே இப்போது கிளம்புவோம். நம்ம வண்டி வந்துச்சு. இந்த வண்டியில் தான் இப்போ போக போகிறோம். கிராண்ட் சுரி குட்டா பலி. நான் இப்போ லிம்புயாங் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பார்க்கிங் முடிச்சுட்டு பார்க் பண்ணியிருக்கு. இந்த வண்டியில் ஏறி நல்லா கூப்பிட்டு போவோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஷட்டில் பஸ் ஒன்று இருக்குது. இதில் வந்து மேலே டெம்பிளுக்கு விட்டு போகிறாங்க. இப்போது இந்த ஷட்டில் பஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே டெம்பிள் வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா ஸ்பீடாக ஓட்டுவாங்க. இங்கேருந்து எப்படியும் ஒரு 2-3 kilometers வரும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 minutes. நம்ம ஊரில் இருக்க பக்கா கேரளா. நீங்கள் வந்து பழைய கேரளா போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இங்கே இருக்கிற சில டெம்பிள்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த சாரங் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கணும். இதில் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஹிந்துஸ்டிக் கல்ச்சரில் இருக்கிற சில ட்ரெடிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கேருந்து மேலே வந்து நம்மளால் நடக்க முடியல. இங்கேயே 2-wheeler சர்வீஸும் இருக்குது. 10,000 IDR வந்து வரும். இதுதான் பாலியோடைய கேட்வே ஆஃப் ஹெவன், இந்த லிம்புயாங் டெம்பிள். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க க்யூ இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இடம். நல்லா இருக்குது. மேலே வெதர் பின்னாடி வந்து ஆதியாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்க க்யூ இருக்குது. நம்ம இன்னொரு 1 hour ஆச்சு ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து சாரங். இங்கே வந்து இது கட்டி தான் ஆகணும். இது இருந்தால் தான் கோயில் உள்ள என்டர் பண்ண விடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம இதை போட்டுக்கிட்டே ஜாலியாக ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து மேலே வரணும் அப்படின்னா பர் பர்சனுக்கு வந்து 70,000 rupees. அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு 450 ரூபா அந்த மாதிரி வரும் 2 பேருக்கு. இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டோக்கன் நம்பர் 150 போயிட்டுருக்கு. வந்து 175. இன்னொரு ஒரு 1 hour கிட்ட ஆகும். இங்கே இருக்கிற கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மேசிவ் ஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஏன்ஷியன்ட் டேஸ்க்கு முன்னாடி கட்டின மாதிரி இருக்குது. எதுவுமே ரீசெண்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை. ஸோ இது இந்த கேட்லேருந்து பார்த்தா இது வந்து ஒரு கேட்வே ஆஃப் ஹெவன் அப்படின்றது தான் இதோட பேர். சூப்பராக இருக்காண்ணா. நம்ம டோக்கன் டைம் வந்து ரீச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து ஆக்சுவலி வந்து கேட்வே ஆஃப் ஹெவனுக்கு அந்த வேர்டுக்கு பர்ஃபெக்டான இடம் தான் சொல்லுவேன் நான். இங்கே வந்து நம்ம இப்போ சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த போஸ்ட்லாம் நீங்கள் பாருங்கள், இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. லிம்புயாங் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க வந்திருக்காங்க. லைன் வைஸ் தான் போக முடியும். ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சு தான் உள்ளே போகணும். சூப்பராக இருக்குது. இப்போது கீழே போவோம். இன்னொரு இடம் போவோம். இந்த ஊர் அப்படியே நம்ம பக்கா கேரளா மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. நேச்சர் ஓரியன்டாக வந்து நல்லா க்ரீனிஷாக வந்து எல்லா சைடும் அக்ரிகல்ச்சரல் அது இதுன்னு தான் இருக்குது. இங்கே மெயினாக டூரிசம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து தீர்த்தகங்கன்னு ஒரு டெம்பிள் போயிட்டுருக்கோம். அதோட வழி தான் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், நெல் இது தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஊர் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம இப்போ தீர்த்தகங்கா ரீச் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி சில கடைலாம் இருக்குது. அப்படியே அந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்ம உள்ளே போவோம். இப்போ தான் தீர்த்தகங்கா வந்து வந்திருக்கோம். தீர்த்தம் கங்கா நம்ம தமிழ் வார்த்தையில் ஒரு மீனிங் இருக்கும் இல்லையா, வாட்டர், கங்கானா அந்த சேக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து தண்ணியை வந்து ப்ரைமரியாக வச்சு ஒரு பீஸ்ஃபுல்லான டெம்பிள் மாதிரி தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்றது சுற்றி பார்க்கலாம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெறும் ஐடல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் தண்ணி அப்படியே வந்து ஒரு ரிவருக்கு நடுவில் ஏதோ வந்து இந்த மாதிரி செட் பண்ண மாதிரி தான் இருக்குது.
ஃபுல்லாக வந்து வாட்டர் பேஸ்டு டெம்பிள் மாதிரி தான் இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. நிறைய வந்து ஃபிஷ்ஷெலாம் இருக்குது உள்ளே. நிறைய பேர் இங்கே இதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். நல்லா இருக்குது இந்த இடம் இப்படி நடக்கிறதுக்கு. ஃபுல்லாகவே வந்து 2 சைடும் தண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து மீன் விட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏதாவது மெடிடேட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour வந்து உட்காரணுன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உட்காரலாம். இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட இந்த டி லாய்ஸ் அப்படின்ற இந்த கடைக்கு பக்கத்துலேயே கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன சிக்கன் கிரேவி, ரைஸு, சூப்பு, சப்பாத்திலாம் வாங்கியிருந்தோம். இது வந்து 3,73,000 rupees வந்து வந்துருக்கு. நம்ம ஒரு 2,000 ரூபா கிட்ட. நம்ம அப்படியே ட்ரைவ் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இந்த கடைக்கு வந்தோம். இங்கே வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு அது கூட வந்து சில ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம அது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு மஷ்ரூம் ஃப்ரை ஒன்று, இது வந்து காம்ப்ளிமெண்ட்டே கொடுப்பாங்க. டீ வந்து சூப்பராக இருந்துச்சு. சின்னமன் ரோல் ஒன்று வச்சுட்டு அதில் கொடுத்தது அப்படியே ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த சின்னமன் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. இந்த மஷ்ரூம் கிரேவியுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சும்மா ஒரு ஸ்டார்டர் மாதிரி. டீ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து குடித்தோம். அதே மாதிரி பில்லு வந்து அதே அந்த ஒரு காஸ்ட்டுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல டீ குடித்த ஃபீல் இருந்தது. அப்படியே நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போவோம். இதோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சிவநலவன் பை.